வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து பிப்ரவரி 24 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு விவாகரத்து மனுவை கொடுத்துருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை இணையதளத்தில் ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய அரசியல் நடவடிக்கை வந்து மிகவும் தீவிரமாக இருக்கிறதுனால, விஜயோட அந்த அங்க அசைவுகளை கூட இப்போ 360 டிகிரியில் நோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருடைய மனைவியோட விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிய சர்ச்சையாக போச்சு. ஆனால் அது குறித்து இப்போது தாவேகாவோட சட்ட தரப்பான ஆதித்ய சோழன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை யூஸ் பண்ணி இந்த விஷயம் எப்படி மீடியாவுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அது குறித்து ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்தீங்களா, இல்லை சங்கீதா தரப்பு அது குறித்து ஏதாவது பதில் சொன்னாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகளை இன்னைக்கு முன்வச்சுட்டு வராரு. அந்த வகையில் அவருடைய விவாகரத்தும் சரி, அவருடைய மனைவி விவாகரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சில விஷயங்களும் சரி மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே திருமணத்தை முறிய ஒரு தகாத உறவில் ஒரு நடிகையோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சுருந்தாங்க. அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய ஊடகங்கள் பரப்பிட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து தாவேகா நிர்வாகிகளை ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அறிமுகப்படுத்தி வச்சார்ல, அதில் வந்து தன்னுடைய நண்பர் மற்றும் டிரைவருக்கெல்லாம் சீட் கொடுத்துருந்தார். டிரைவரோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சீட் கொடுத்துருந்தாரு. அந்த வகையில் வேலைக்காரன் மூவியில் நடித்த தன்னுடைய நண்பரான ஸ்ரீநாத்துக்கு வந்து ஒரு தூத்துக்குடியில் தொகுதியில் அவருக்கு சீட் கொடுத்துருந்தாரு. அந்த வகையில் தன்னுடைய நண்பரான சஞ்சீவுக்கு அவர் ஏன் சீட் கொடுக்கல, இல்லை மேபி சஞ்சீவுக்கு அதில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி இணையதளத்தில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு சஞ்சீவே ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கருத்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த மட்டும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய நண்பரான சஞ்சீவை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். தாவேகா தலைவர் விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் முதல் ஆளாக வந்து இன்டர்வியூ கொடுக்கறதே சஞ்சீவ் தான். அந்த வகையில் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற நட்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஜய் சாருக்கு ரொம்ப க்ளோஸான நெருங்கின ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தான். அதில் சஞ்சீவ் அப்படிங்கிறவரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். ஏன்னா சஞ்சீவோட மொத்த ஃபேமிலியும் விஜயோட மொத்த ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் வந்து சஞ்சீவ் மற்றும் அவருடைய மனைவி வந்து விஜய் சார் வீட்டில் டின்னருக்கு போயிட்டு வந்து அதை நிறைய விலாகாகவும் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இப்போது ஸ்ரீநாத்துக்கு தூத்துக்குடி தொகுதியில் தாவேகா சார்பில் நிற்க வச்சுருக்குறாங்க. ஆனால் சஞ்சீவுக்கு ஏன் வந்து ஒரு சீட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும், மேபி அதில் அரசியலில் அவளுக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஹாலிடே முடிச்சுட்டு வந்தால் கூட சஞ்சீவ் வந்து எப்படியாவது ஒரு தடவை சஞ்சீவை மீட் பண்ணிடுவாரா. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே சஞ்சீவ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பர்சனலாக விஜய்க்கு ரொம்ப பிடிக்குமா. ரீசெண்டாக அவருடைய மனைவி குறித்து கூட சில விஷயங்களை சஞ்சீவ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஏன்னா அவங்க மனைவி மாதிரி ஒரு சமைக்கிறவங்களை யாருமே பார்க்க முடியாது. கெஸ்ட்டு ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், குழந்தைங்கிட்ட நடந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஜயோட மனைவியான சங்கீதா அப்படிங்கிறவங்களுக்கு அதில் ஒரு தனியான ஒரு விருப்பமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அவங்கக்கிட்ட இருக்க அந்த பொறுமை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கெஸ்ட்டு ட்ரீட் பண்ணுற விதம், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள பார்த்துக்கிறது. என்னுடைய குழந்தைங்கள அவங்க அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குவாங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய ஒய்ஃப் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எப்போ வந்து விஜய் வீட்டுக்கு போனாலுமே எங்களுக்கு நான்வெஜ் தான் பரிமாறுவாங்க. ஆனால் என்னுடைய ஒய்ஃபுக்கு நான்வெஜ் பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு எப்போவுமே வெஜிடேரியன் மீல்ஸ் ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. அந்தளவுக்கு கெஸ்ட்டை பார்த்து கவனிக்கிறதுல சங்கீதாவை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஆல்ரெடி வந்து சஞ்சீவ் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாவேகா தலைவர் விஜயோட இந்த விவாகரத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை சஞ்சீவும் அவருடைய மனைவியும் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. விவாகரத்து அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனலான விஷயம். அந்த பர்சனலான விஷயத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிறதோ, விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறதோ நெருங்கின நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, லைஃப்பில் நம்ம என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பர்சனல் வேறு, ப்ரைவேட் வேறு. அந்த வகையில் அவருடைய பொது விஷயங்களை மட்டும்தான் நம்ம விமர்சனம் பண்ணணுமே தவிர அவருடைய ப்ரைவேட்டான விஷயங்களை நம்ம விமர்சனம் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத செயல். நானும் ரீசெண்டாக நிறைய விஷயங்களை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் வரேன். அவருக்கு வேறு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குது, கீர்த்தி சுரேஷ் கூட தொடர்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டு தான் வரேன். ஆனால் கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜியான ஒரு எந்துவான ஃப்ரெண்டு. எங்களுக்கு கீர்த்தி சுரேஷ்
ஃப்ரெண்டுனாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயோட பெரிய ஃபேனில் கீர்த்தி சுரேஷும் ஒன்று அப்படிங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். ஏன்னா அவர் கூட அந்த ஃபஸ்ட் மூவியில் கமிட் ஆகும்போதே அவள் வந்து நான் உங்களுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொன்னான். அந்த அளவில் கீர்த்தி சுரேஷை விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க கூடயே வச்சு தப்பாக விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கீழ்த்தரமான செயல். அதை நாங்கள் எப்போவுமே செய்ய மாட்டோம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜயோட நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி. அந்த வகையில் அவரை பற்றி எங்களுக்கு ரொம்பவும் நல்லா தெரியும். அந்த வகையில் அவருடைய சீட் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ இணையதளத்தில் நிறைய வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அரசியலில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நான் இப்போ இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நான் விஜய் கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அவருடைய இந்த அரசியல் பயணம் வேணால் இப்போது இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே அவர்கிட்ட ஊறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் அப்போ அந்த விருப்பத்தை அவர் என்கிட்ட கேட்கும்போது நான் வந்து எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். மேபி வந்து அதை அவர் இன்னும் மனசில் வச்சுட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் சொன்ன அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி இணையதளத்தில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. நடிகை ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவர்கொண்டாவோட மேரேஜ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மந்த் கூட ஆயிருக்காது. ஆனால் அதுக்குள்ளேயே குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ராஷ்மிகா மந்தனா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பல்வேறு புரிதலுக்கு எடுத்துக்கிட்டாலும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ராஷ்மிகா விரு அப்படிங்கிற அந்த ஐடியை தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வர ஒரு அனிமேட்டட் சீரீஸ் தான், அதாவது ஒரு சன்ஃப்ளவர் பூ தான் அந்த அந்த செகண்ட் பர்சன், அதாவது அந்த அனிமேட்டட் சீரீஸும் நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் தான் அதில் இருக்காங்க. 3ஆவதாக வந்த நபர் தான் விஜய் தேவர்கொண்டா. அதனால தான் நாங்கள் இப்போ 3 பேர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக மேரேஜ் ஆகி 1 மந்த் தான் ஆகுது, அதுக்குள்ளே குட் நியூஸாக அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இணையதளத்தில் ரொம்பவும் வேகமாக பரவிட்டுருக்கு. ராஷ்மிகா மந்தனாவுக்கும் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் ராஜஸ்தானில் இருக்க உதய்பூர் பேலஸில் தான் மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயமே அவங்க தன்னுடைய மேரேஜில் இருந்து பண்ணிட்டு வர நிறைய விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அவங்களுடைய விஜய் தேவர்கொண்டாவோட சொந்த கிராமத்தில் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப்பும் அவங்களுடைய மேரேஜை ஒட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நலத்திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட ஃபேன்ஸுக்கு ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுடைய மேரேஜ் தொடர்ந்து அவங்க ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே, நயன்தாரா விக்னேஷ்வன் மாதிரி தன்னுடைய மேரேஜை ஓடிடிக்கு விற்காமல் அவங்களுடைய இதை வந்து ரொம்ப சூப்பராக இக்னோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேலே ஓடிடிக்கு விக்னேஷ்வனும் நயன்தாராவும் தன்னுடைய மேரேஜை விற்றுருந்தாலும் அதில் அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூ அப்படிங்கிறது மிக பெருசு. அதே மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஆஃபரையும் இக்னோர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேரேஜுக்கு அப்புறம் பண்ணின நிறைய சோஷியல் சர்வீஸ் தான் அவங்களுடைய மேரேஜில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு.